ஹாய், நான் உங்கள் ஜனனி. வெல்கம் பேக் டு ஜனனி எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தௌலகிரி மலைய தான் சுத்தி பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து பக்கத்திலேயே இருந்ததுனால டூ வீலர்லயே வந்துட்டோம். இந்த பக்கத்துலலாம் நெறைய டூரிஸ்ட்டு வேன் எல்லாம் நிக்குது. மோஸ்ட்டா இது மலை மேல இருக்குது. நம்ம வந்துட்டோம். இங்க வந்து செக் போஸ்ட் இருக்கு. நமக்கு வந்து டூ வீலர்ன்றதுனால நம்ம எதுவும் பே பண்ணல. ஆனா வந்து டூரிஸ்ட் டிராவல்க்கு அதுக்கெல்லாமே வந்து ரூ. 100 150ன்னு சார்ஜ் இருக்கு. வந்துட்டோம். நெறைய கடை இருக்கு. ஆனா நம்ம வீக் டேஸ்ல தான் வந்திருக்கோம். ஆனாலும் நெறைய கூட்டம் தெரியுது. பயங்கரமான வெயிலா இருக்கு இங்க. இதான் நம்ம வந்திருக்கிற தௌலகிரி மலை. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புவனேஸ்வர் மெயின் சிட்டிலருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நியர்லி வர்றதுக்கு வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஆகுது டிராஃபிக்னால. ஆனா மலையோட மேல இருக்குது. கிளைமேட் இங்க கொஞ்சம் பரவால்ல சில்லுன்னு இருக்கு. இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு தாயா என்ற ஒரு ஆற்றங்கரையோரத்துல தான் இந்த கட்டிட அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இந்த புவனேஸ்வரில் அமர்ந்திருக்கக்கூடிய வரலாற்றிலே சிறப்புமிக்க இடங்கள்ல ஒன்றான தௌலகிரி மலையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மௌரிய அரசரான அசோகர் அவர் வந்து இந்த ஒடிசால அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியான கலிங்கா என்ற நாட்டு மேல வந்து போர் எடுக்கிறாரு. இந்த கிமு 261 வருஷத்துல அந்த வருஷத்துல வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அந்த கலிங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக. அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கடுமையான ஒரு போர் நிலவுது. அதுக்கப்புறமா ரொம்ப கொடூரமா மக்கள் வந்து இறந்து போறாங்க. அது எங்க நடைபெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையோட ஓரத்துலதான் வந்து மிகப்பெரிய போர் வந்து நடக்குது. போர்ட்ல வேணுமோ அவர் வந்து அசோகர் ஜெயிச்சிடுறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில வந்து அவர் வந்து கோரமா கொடூரமா இறந்து கிடக்குற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து அவர் மனம் ரொம்ப வருத்தப்படுது. அந்த இடத்துல இருந்துதான் அசோகருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவரு உணர்றாரு. இந்த தௌலகிரி மலையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசோகரோட வாழ்க்கை முறையும் அவர் பின்பற்றின ஒரு வாழ்க்கையையும் ஒரு சமாதானமான ஒரு புத்த மதத்திற்குரிய வழிபாடுகளும் வந்து இந்த இடத்துல வந்து குறிக்கப்பட்டிருக்குது. இந்த தௌலிய மலை எதை குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட அமைதியையும் அதோட ஒற்றுமையை தான் குறிப்பிடுது. இந்த தௌலிய கட்டிடம் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1972 வருஷத்துல ஜப்பான்ல இருக்கக்கூடிய புத்த மதத்தோட சார்ந்தவங்களோட இணைஞ்சுதான் இந்த கட்டிட அமைப்புகள் வந்து கட்டப்பட்டிருக்குது.
இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களெல்லாம் நம்ம சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சிங்கத்தோட இதுவும் இந்த சிற்பங்கள் எல்லாமே யானையோட இதுவும் இருக்கு. நம்ம ரூபா நோட்களில் கூட அசோக சின்னம், அசோக சக்கரம் எல்லாம் பார்த்துருப்போம். அவருடைய சின்னமான சிங்கத்தோட ரிப்ளிகேட் தான் இதெல்லாம். இங்க இருக்கிற இந்த பொம்மைங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. இதுல இந்த பெரிய புத்தர் சிலையில இருந்து இந்த அழகா தண்ணி எல்லாம் கொட்டுது இல்லைங்களா? அது ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே இந்த கடை ஃபுல்லா அழகா இருக்கு. நம்ம இந்த கோனார்க், பூரின்னு நெறைய டூரிஸ்ட் பிளேஸ வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து. ஆனா எங்க போனாலும் வந்து நெறைய முந்திரி தான் நம்ம நெறைய பார்க்குறோம். ஒடிசால முந்திரி விளையுதா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. हमको मड में अरे बाप रे ये कैसे ऊपर ऊपर आ रहा है? ओहो अरे அசோகருடைய வாழ்க்கை முறைகளை பத்தி தான் இந்த கல்வெட்டுல பாசின்ற மொழியில வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் லஞ்ச் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஹோட்டலே ரொம்ப வெளிச்சோடி கிடக்கு. இங்கே வந்து ஒரு சிக்கன் தொன்ன பிரியாணி ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. அங்கே தான் நம்ம 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். குவான்டிட்டி என்னமோ கம்மியாக தான் இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்கு. ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை. பர்சனலாக சொல்ல போனால் இந்த பிரியாணி ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை நம்ம ஊர் மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம அன்டைமில் வந்தோன்றதுனால இதை ஏற்றுக்கலாம். என்ன சொல்ல, பட் இருந்தாலும் தயிர் எல்லாம் ரொம்ப புளிச்சிருந்தது. சிக்கன் பீஸும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் 576 வந்து இதில் ரொம்பவே அதிகமான ப்ரைஸு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது இந்த சாப்பாடு. ஆனால் இதுக்கு வர்த்தான ஃபுட்டு வந்து இது இல்லை. பட் இட்ஸ் ஓகே. சரி, ஓகே. எனிவே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.